ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, புரோட்டா, ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட பட்டை வகை எல்லாமே சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, கடல் பாசி இது மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து அதை எல்லாமே நல்லா பொழிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். லிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சுருண்டு வதங்கி வர்ற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளி அதையும் சேர்த்துட்டு அகைன் வந்து நல்லா வதக்கி விடணும். அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதையும் போட்டுட்டு அகைன் வந்து கறி வேகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அடுத்தது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா வாசனை சூப்பராக இருக்கும். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு கொதித்து ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமில் பக்கத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பாதாம், முந்திரி இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து கிரேவிக்கு ஒரு திக்னஸையும் ஒரு ரிச்னஸையும் கொடுக்கும். இப்போ வந்து இந்தளவு கிரேவி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அகைன் வந்து கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சு ரெடி ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே போட்டுட்டு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.